ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளான் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிளானில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்கு உண்டான பிளானை நம்ம வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு 25 டேஸ் ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான பிளான் என்னன்றதை நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 25 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே, எக்ஸாம் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், தமிழ், மேக்ஸ், ஜிகேல ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் படிக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 25 டேஸ் அதுக்கு நான் டெஸ்ட்டை வந்து பார்த்தா லாஸ்ட் சண்டே வந்து நம்ம முடிச்சிருந்தோம். ஓகேவா? அதை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அந்த கொஷின் பேப்பரையும் அதுக்குண்டான கீ ஆன்சரையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் எழுதாதவங்க அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வழக்கம் போல தான். ஸோ எக்ஸாம் அப்படின்னும் போது ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாமை நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 25 டேஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 5, 2026 ஸோ டெஸ்ட்டு நம்ம அன்றைக்கி தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் 25 டேஸ்க்கு உண்டான டெஸ்ட் எப்போ ரன் பண்ண போகிறோம்? ஏப்ரல் 5, 2026 ஓகேவா? சண்டே அன்னைக்கு காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஒரு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு கீ ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து 100 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின் ஆஸ் யூஷுவல், ஜிகே வந்து பார்த்தா இந்த லெசன் கொடுத்துரும் பற்றி அதுலேருந்து ஒரு 65 கொஷின், ஸ்கீம்லேருந்து ஓகேவா நம்ம டாப் 100 ஸ்கீம்ஸ்க்குண்டான ஷார்ட்ஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதில் ஒரு 20 ஷார்ட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின் கிட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா வைக்க போகிறோம். ஸோ கொஷின் பேட்டர்ன் இதுதான். ஓகேவா? என்ன டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன கவர் பண்ணணும் அப்படின்ற தகவலை நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 டேஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூனிட் 1 நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் 2 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ யூனிட் 2 அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ யூனிட் 1ல் வந்து பார்க்கும்போது மொத்தமாக 25 கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ யூனிட் 2ல் 15 கொஸ்டின். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி டாப்பிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டாபிக் தான். ஸோ இந்த டாபிக் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைலைட் பண்ணாத எல்லாமே எக்ஸாம்பிள் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் ஹைலைட் பண்ணதை மட்டும் தான் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல், ஓகே, அப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அப்புறம் உரிய பொருளை தேர்ந்தெடுத்தல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், ஓகேவா? அப்புறம் அகர வரிசைப்படுத்துதல், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி, அப்புறம் வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள், ரெண்டுமே சேம் தான், சில விஷயங்கள் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஓகேவா? அப்புறம் சொல்லும் பொருளும் வருது. இது எல்லாமே ஒரே டாப்பிக்கில் வந்துடும். அதாவது ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், இதுவும் சொல்லும் பொருளும், அப்புறம் உரிய பொருளை கண்டது, இது மூணுமே ஒரே டாபிக் தான். நான் ஒன்றாவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 8, 9 மொத்தம் 9 டாபிக். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்டு சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல், இது வந்து 10வது டாபிக் வச்சுக்கலாம். அடுத்து வந்து டாபிக் அப்படின்னு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இது ஆக்சுவலாக இதில் கூட வரக்கூடியது தான், ஆனால் பொருத்துக்க மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஊர் பெயரின் மறு பெயர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிழை திருத்தம், ஒரு ஓர் இதுக்குண்டான பிழை திருத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரியான டாபிக். அதோட வந்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்குண்டான தூய தமிழ் சொற்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிற மாதிரி, இது 14 டாப்பிக்காக வச்சுக்கணும் அப்படின்னா. அடுத்து பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். ஓகேவா? பேச்சு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழாக மாற்ற தோணு வந்தாலும் அந்த பிழையை மட்டும் திருத்தி சொல்கிற மாதிரியான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேம் தான். இங்கே பேச்சு வழக்கு எழுத்துவழக்கு பார்த்தோம்ல, இந்த டாப்பிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கும், இது மூணுமே சேம் தான் வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இந்த டாபிக் பார்க்கலாம். அடுத்து வந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், அதுக்கடுத்த கடைசியாக வந்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக, 16. மொத்தமாக வந்து ஒரு 16 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்தாலுமே 20 டாபிக் வரும். அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன்றா இருக்க டாப்பிக்லாம் மெர்ஜி பண்ணும்போது மொத்தமாக வந்து ஒரு 16 டாபிக்ஸ் கிட்டே இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா கூட மீதி இருக்கிறனால நீங்கள் ரிவிஷனே பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் தான் போன யூனிட் 1 கம்பேர் பண்ணும்போது கம்மியான டாபிக் தான், படிக்கக்கூடிய கண்டென்ட்டும் கம்மி தான். ஓகேவா? ஸோ நம்ம நோட்ஸுமே ரொம்ப பக்கங்களும் வந்து குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப போய் நம்ம மெனக்கட்டுற மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தா ரொம்ப டஃப்பான பார்ட் அப்படின்னும் போது, ஏன்னா இதில் மனப்பாடம் செய்யக்கூடிய பகுதி அப்படின்னும் போது
ஓரெழுத்து ஒரு மொழி கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 67 ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லும் பொருளும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேர்லாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அப்புறம் இந்த பேச்சு வழக்கு ஓரளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா அந்த நிறைய வந்து நமக்கு கண்டென்ட் வரதுனால கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி எதுச்சொல்லும் வந்து அவுட் சோர்ஸ்லாம் படிக்கிறோம், அதுவும் நமக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு பார்ட் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். மீதி எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக முடிக்கக்கூடிய டாபிக் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேர் மறு பேர்லாம் மொத்தமாக ஒரு 150 ஊர்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 படிச்சா கூட 5 நாளே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் 25 டேஸா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா கூட சீக்கிரமா அந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க தமிழ் அவுட் சோர்ஸ்க்கு உண்டான வீடியோ கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த வாரத்துக்கு இந்த 25 டேஸ்க்கு உண்டான 5 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 25 டேஸ் போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அப்பவே கிளியர் பண்ணதான். அதில் ஃபர்ஸ்ட் 5 வீடியோ தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் 5 வீடியோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 2 டாபிக் நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டியுமே வந்து எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப்பும் டைம் அண்ட் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பைன் பண்ணி வச்சிருந்தோம். இந்த வாரம் 2 டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷனும் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 ஜிகே லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லெசன் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 25 டேஸ் பிளான்லேயே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 25 டேஸில் நெக்ஸ்ட் ஒரு 10 லெசனை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலாக நான் எப்படி பிரிச்சிருந்தேன் அப்படின்னா மொத்தமாக 4 25 டேஸ் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் 25 டேஸில் ஒரு 10 லெசன், அடுத்த 25 டேஸில் ஒரு 10 லெசன், அடுத்த 25 டேஸில் ஒரு 15, அடுத்த 25 டேஸில் ஒரு 15. ஏன்னா முதல் 10 இந்த அதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்துக்கு நான் 10 லெசன் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா பாலிட்டி 5, அதே எக்கனாமிக் 5 அப்படி தான் பிரிச்சிருக்கேன். பாலிட்டி 5, எக்கனாமிக் 5 அதை உங்களுக்கு ஏற்றாமல் நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதுக்குண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் வரும். அதில் அதுக்குண்டான லெசன் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்தோட லெசன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் 10th புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்பா. 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசனும் நான் கண்டிப்பாக படித்தேன். இதில் முக்கியமான லெசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. ஓகே, அப்புறம் அரசாங்கம் வரிகளும், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், அடுத்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், அதுக்கடுத்து வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த ஆங்கில படிச்சுக்கோங்க. இந்தியன் பாலிட்டி அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆல்ரெடி படித்தோம்ல போன வாரம் பார்த்த டாப்பிக்கே தான் இந்த வாரம் போன 25 டேஸில் பார்த்த டாப்பிக்கே கொஞ்சம் அப்டேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்ஃபில்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு 60 to 70% ஆஃப் சிலபஸை நம்ம கவர் பண்ண ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஓகே, ஏன்னா இந்திய அரசியலமைப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான். சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, இது எல்லாமே சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். ஓகேவா? இன்டெரக்டாலாம் கிடையாது, டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அந்த என்ன லெசன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஃபஸ்ட்டு 5 லெசன் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் புக்குடைய ஃபஸ்ட்டு 5 லெசன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 10 லெசன் தான் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நான் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். போன வாட்டி கொடுத்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த 5 லெசனும் ப்ளஸ் இந்த 5 லெசன் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா 60 to 70% ஆஃப் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணலாம். இதை நீங்கள் படிச்சுட்டு சிலபஸை எடுத்து பார்த்து என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ணாலே கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஓகேவா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது ஸோ அப்புறம் ஜிகே பாலிட்டி அவுட் சோர்ஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் சார் அவர்கள் வந்து போட்டுருக்காரு. ஸோ அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா டாப் 100 ஸ்கீம்ஸ், இது நம்ம ஜெய் சார் தான் வந்து போடுறாரு. ஃபஸ்ட்டு 25 டேஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாரி 20 வீடியோஸாக கொடுத்துருந்தோம். 4, 5, 5, 25 20 வச்சுக்கணும் சொன்னோம். ஓகே, அப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கீம் 21லேருந்து 40 வரைக்கும். ஓகே, போன டாப்பிக்கில் வந்து ஒரு 20 ஸ்கீம்ஸ் வச்சுருந்தோம். இந்த வாட்டி ஒரு 20 ஸ்கீம்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இதான் வந்து இந்த வரக்கூடிய 25 டேஸுக்கு உண்டான பிளான். ஓகேவா? ஸோ இதுக்குண்டான எக்ஸாம் நம்ம எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம், இந்த மாடல் எக்ஸாம் 2க்கு உண்டான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 5, 2026 சண்டே அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஈவினிங் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வந்துடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் தான் நான் வைக்க போகிறோம். தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாமே கலந்தா மாதிரி தான்.
டைம் டியூரேஷன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் 3 ஹவர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த 25 டேஸ்க்கு உண்டான பிளான். ஓகே, நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்குண்டான பிளானை பார்க்காம இருந்திருப்பீங்க. ஓகேவா? அதுக்குண்டான வீடியோ லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோஸும் பார்த்து அதில் என்ன டாப்பிக்லாம் இருக்குன்றது நீங்கள் ஒரு சேர படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃபை நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அந்த லிங்க் தான் அதை கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி அந்த சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பின் பண்ணி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 25 டேஸ்க்குண்டான பிளான் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ போன வாட்டி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் படிச்சிங்களோ அதே ஆர்வத்தோட இந்த வாட்டி வந்து இந்த தெரியும் அணுகுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேங்களா? போன வாட்டி நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35லேருந்து ஒரு 40 கொஷின் கிட்ட நம்ம தயாராகணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் ஒரு 30 கொஷின் கிட்ட நம்ம தயாராகணும். சரியா? அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அது நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கடந்து பார்க்கும்போது ஒரு மாதம் 2 மாதம் இல்லை ஒரு 4 மாதம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம இவ்வளோ விஷயம் படிச்சுட்டு இருக்குமா, இன்னும் படிக்க வேண்டியது கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்து கொடுக்கும். சரியா? எக்ஸாம் தூரமாக தான் வருது, எக்ஸாம் வருது, 10 மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி நேரத்தை வீணடிக்கிறத விட எக்ஸாம் எப்போ வந்தான்னா நான் எப்போ எக்ஸாம் வந்தாலும் நான் அந்த எக்ஸாமுக்கு தயாரா, அந்த தேர்வுக்கு நான் தயாரா, ஓகே, அந்த தேர்வு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமான்றதை நீங்கள் யோசிங்க, அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. ஓகே, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் 25 டேஸ்க்கு உண்டான பிளானை வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸாமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நாட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகேவா? எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம் தான், செப்டம்பர் மாதம் தான், அக்டோபர் மாதம் தான் சொல்லிட்டு இருக்காமல் எக்ஸாம் எந்த மாதமாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு மாதமும் ரெடி ஆகணும், தயாராகணுன்றதுல கரெக்டாக இருங்க. அப்போ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம அடையக்கூடிய இலக்கை ரொம்ப எளிமையாக அடைய முடியும். விரைவாக அடைய முடியுதோ இல்லையோ, ஆனால் நம்மளால் பண்ண முடியும், எளிமையாக வந்து பார்த்தோன்னா அந்த இலக்கை வந்து அடைய முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.